போன வெள்ளிக்கிழமை எந்த கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க, வடபத்திரகாளியம்மன் கோவிலேருந்து வெள்ளி ரதம் வருது, அங்கே போகலான்னு சொல்லி. அங்கே போய் பார்த்தா பிரமாதமாக பூஜையெல்லாம் பண்ணி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சதும் என்னோட ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. நான் அவங்கள எல்லாரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு, அப்புறம் அம்மனுடைய அந்த அலங்காரத்தெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அன்னதானம் கொடுக்குறாங்கன்னு அங்கே போயாச்சு. இங்கே எல்லா இடத்துலையுமே வரிசையை கடைப்பிடிக்கணும். ஸோ நாங்களும் போய் வரிசையில் நின்னாச்சு. தேர் கூட வந்த போலீஸ் அதிகாரிகளுக்கும் உணவு கொடுத்து அனுப்புனாங்க. அதே மாதிரி கும்பத்திலேருந்து எல்லாருக்குமே தண்ணி தெளிச்சு விட்டாங்க. எல்லாருக்கும் தலையில் மட்டும்தான் தண்ணி தெளிப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்டுக்கு மட்டும் முகமெல்லாம் தண்ணி ஆயிடுச்சு. சரி, அம்மனோட அருள் உங்களுக்கு நிறையா கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பிரசாதம் வாங்க போயாச்சு. அம்மனுக்கு படைச்சிருந்த பொங்கல்ல இருந்து வாழைப்பழம் தண்ணின்னு சொல்லி சகலமும் கொடுத்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. சிங்கப்பூரில் இருக்கிற கோவில்களில் பிரசாதத்துக்கு சொல்லவா வேணும், அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. ஸோ டின்னர் அங்கேயே நாங்கள் முடிச்சுட்டு அப்புறம் திரும்பவும் அந்த பூஜையில் கலந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வெள்ளி ரதம் வந்தது, பூஜை நடந்ததெல்லாம் லைவ் டெலிகாஸ்டோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், பாருங்கள்.